ஹர ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி. சொற்றுணை வேதியன் ஜோதிவானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கைத்தொழ கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே. பிரபு நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும், நமச்சிவாயவே நான் எறிவிச்சியும், நமச்சிவாயவே நான் அவின்றேத்துமே, நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே. இந்த காரியசாலா தீக்ஷா பிரயோக வைபவத்தில் சமய தீட்சையை பற்றி, சாமானிய சமய தீட்சையை பார்த்தோம். அதனை அடுத்து விசேஷ சமய தீட்சை என்பதை பற்றி சிவாகம வித்யாநிதி சிவஸ்ரீ விக்னேஷ் சிவாச்சாரியார் அருள் ஞானாலய ஸ்ரீ சிவாச்சல வேத சிவாகம சித்தாந்த சாஸ்திர பாடசாலை சிவன்மலை பாடசாலை ஆகம ஆசிரியர் விளக்க இருக்கிறார்கள். விசேஷ தீட்சை என்றால் என்ன விசேஷம்? சமய தீட்சைக்கும் சாமானிய சமய தீட்சைக்கும் விசேஷ சமய தீட்சைக்கும் என்ன வேறுபாடு என்று சொன்னால், அதே மண்டபம், அதே பூஜை, சுவாமி ஆச்சாரியர் எல்லாரும் இருக்கா. சாமானிய தீட்சை பெற்று குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு விசேஷ தீட்சை செய்து கொள்வதானால் இந்த மண்டப பூஜை எல்லாம் மறுபடியும் புதிதாக அமைத்து செய்யப்பட வேண்டும். தொடர்ச்சியாக செய்வதும் உண்டு. தொடர்ச்சியாக சமய தீட்சையை முடித்து உடனேயே தொடர்ச்சியாக விசேஷ தீட்சையை செய்து தொடர்ச்சியாக நிர்வாண தீட்சையை செய்வது, இடைக்கால விடுப்பு காலத்திற்கு பிறகு செய்வது என்று இரண்டு முறை உண்டு. இந்த சமய தீட்சையிலே சைவ சமயத்தில் பிரவேசித்து சமயி என்னப்படுபவனாக விளக்கிறான். சமய தீட்சையை மட்டுமே பெற்ற ஆத்மா சமயி, அதாவது சமயம் சார்ந்தவன், சமய சம்பந்தி. ஏஷஹா ஏஷஹா ஆத்மா சமய சம்பந்தி இதி சமயி இதி நாம லபதே. அப்பிச்ச சைவ சித்தாந்த ரீத்யா ஜாத்யானுகுணேன தீக்ஷா நாம அப்படி பிராபியத்தே. இந்த வகையில் விசேஷ தீட்சை என்பது, நாமெல்லாம் தாய் தந்தையர்களுக்கு பிறந்து இந்த உலகத்தில் மனிதனாக ஒரு சமயத்தை பின்பற்றுபவனாக சமயியாக வாழ்கிறோம். இந்த விசேஷ தீட்சை என்பது நம் பெற்றோர்களை விட இறைவனையே பெற்றோராக ஏற்கக்கூடிய ஒரு செய்தி. அதான் இங்கே விசேஷம். அதுக்கப்புறம் அந்த சரீரத்துக்கு நான் தான் உரிமை கொண்டாடின்னு இருக்க முடியாது. அவன் சிவனுடைய குழந்தையாக மாற்றப்படுவது தான் இந்த விசேஷ சமய தீட்சையிலே சிறப்பு விசேஷம். அஸ்மின் கர்மணி அயம் விசேஷா சிவஸ்ய புத்ரி பவதி, சிவஸ்ய புத்திரா பவதி.
தஸ்மாத் விசேஷ தீட்சிதஸ்ய புத்திரக இதி நாம. விசேஷமான தீட்சையை பெற்றவன் சிவபுத்திரோ பவதி, சிவனுடைய குமாரனாக. ஒரு பிறப்பு என்று சொன்னால் தாய் தந்தையர்கள் வேண்டும். தாய் தந்தையர்கள் தான் பெயர் வைப்பார்கள். எதுவுமே தன்னால் உருவாக்கப்பட்டால் பெயர் வைப்பார். உலகத்துக்கு உலகத்திற்கும் எல்லா 14 உலகத்துக்கும் தாய் தந்தையர்களாக இருக்கக்கூடியவர்கள் பார்வதி பரமேஸ்வரர்கள். வாகீஸ்வரி ஜெகன்மாதா பிதா வாகீஸ்வரஸ்ததா என்று ஆகமங்கள் வாகீஸ்வரனையும் வாகீஸ்வரியையும் உலகம் அனைத்திற்கும் தாய் தந்தையர்களாக ஆகமம் சொல்லுகிறது. இவ 2 பேரும் பிரிய மாட்டா. வன்னேர் உஷ்ணவசக்தி அவினா பாவினி விபோன். அப்படி இந்த சிவசக்திகளுக்கு இந்த ஆத்மாவை தன்னுடைய யோக பலத்தினாலே ஆச்சாரியர் சிவசக்தியாகிய வாகீஸ்வரியினுடைய கர்ப்பத்திலே வைத்து பிறகு ஜனிக்க செய்து அவனுக்கு சம்ஸ்காரங்களை செய்து அவனுக்கு மந்திரோபதேசம் விசேஷமான சூக்ஷ்ம பஞ்சாட்சரம் அஷ்டாட்சர மந்திரோபதேசமெல்லாம் செய்து அவனை பூஜை செய்வதற்கு அதிகாரம் கொடுக்கிறது. அப்பேற்பட்ட ஒரு விசேஷ சமய தீட்சை, இதை விசேஷ தீட்சை என்று சொல்லுவார்கள். எல்லாமே சைவ சமய தீட்சை. இதை 4 கட்டமாக புரிஞ்சுக்கணும். சமயம், விசேஷம், நிர்வாணம், ஆச்சாரிய அபிஷேகம், சாதக ஆச்சாரியம். சமய தீட்சைங்கிறத பார்த்தோம். இதுக்கு விசேஷ தீட்சைன்னு பேர். அடுத்தபடியாக நிர்வாண தீட்சை. நிர்வாணம் பரமம் பதம், அதனினும் உயர்ந்த பதவிக்கு போகிறது. அப்படியாக இந்த விசேஷ சமய தீட்சையை பற்றி விக்னேஷ் சிவாச்சாரியாரை அழைக்கின்றோம், மேடைக்கு அழைக்கிறோம். அது என்ன டயத்தை இதில் குறிச்சிடு ஆரம்பிக்கிற டைம். ஓம் ஹரஹர நம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவ. ஓம் சதுர்புஜம் ஹாஸ்யமுகம் திரிநேத்ரம் வஜ்ரம் ச சக்திம் வரதாபயம் ச சபேஷபுத்திரம் சுரசேவிதாங்கிரிம் சிவாச்சலேஷம் சிரசா நமாமி. எல்லாத்துக்கும் நமஸ்காரம். இந்த சபையில் விசேஷ தீட்சை அப்படின்னு சொல்லக்கூடிய தீட்சையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பேசக்கூடியது எல்லாமே குழந்தைகளுக்கானது. அதனால் பெரியவாள்லாம் மன்னிச்சுக்கணும் ஏதாவது பிழை இருந்துச்சுன்னா. இந்த விசேஷ தீட்சையை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் 3 விதமான அவஸ்தைகள் இருக்குது. ஒன்று கேவலாவஸ்தை, இன்னொன்று சகலாவஸ்தை, இன்னொன்று சுத்தாவஸ்தைன்னு சொல்லக்கூடியது. இந்த தீட்சையை பற்றி நம்ம பார்க்கும் பொழுது இந்த தீட்சை அப்படிங்கிறது ஏன்னா நம்ம சாமானிய சமயம்னு சொல்லக்கூடிய சமய தீட்சைக்குள்ளே நம்ம போனதுக்கப்புறம் விசேஷ தீட்சை அப்படிங்கிறது ஏன் செய்யணும் அப்படின்னா முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா 2 விதமான முக்கியமான ப்ராசஸ் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஜாத்யுத்தாரம்னு சொல்லக்கூடிய விஷயம், இன்னொன்று பாபோத்தாரம்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய பாபங்கள் எல்லாம் நிவர்த்தி பண்ணுறாங்க. அப்புறம் இதெல்லாம் பண்ணால் மட்டும்தான் திஜத்துவம் கிடைக்கும். நம்ம நார்மலாகவே பிராமணனாச்சு, நமக்கு எதுக்கு இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு கேட்டோம்னா, இந்த தீட்சை அப்படிங்கிறது சரீரத்துக்கானது அல்ல, இந்த தீட்சை அப்படிங்கிறது ஜாதிக்கானது அல்ல, இந்த தீட்சை அப்படிங்கிறது கர்மாவிற்கானது அல்ல அப்படின்னு பிரபா வியாக்கியானத்தில் ஆத்மனக்காரையே தீக்ஷாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. முதல்ல இப்போ இந்த தீட்சை அப்படிங்கிறது இந்த
இந்த ஜாத்யுத்தாரம் இந்த பாபங்களை எல்லாம் வந்து நிவர்த்தி பண்ணி இந்த விசேஷ தீட்சை மூலமாக மட்டும்தான் ஒரு சிஷ்யன் வந்து நிர்வாண தீட்சைன்னு சொல்லக்கூடிய ஒரு தீட்சைக்கு தகுதியாகிறார். அதனால இந்த விசேஷ தீட்சை சாதுர்வர்ணத்தவர்களும் வந்து நிச்சயமா செய்யணும். அது சிவாச்சாரியரை வைத்து கொண்டு செய்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து முதல்ல இந்த 8 விதமான டாபிக் பிரிச்சிருக்காங்க. முதல்ல வந்து வாகீஸ்வரி பூஜை, அக்னி ஸ்வரூபத்தை கொண்டு சிஷ்ய பாப லட்சணம் அறிதல், ஜாத்யுத்தாரம், யஜ்ஞோபவீதம், சமயோபதேசம், சபீஜ நிர்பீஜ தீட்சை, அசக்த விஷயம், விரதாங்கதானம், ஸ்வீகரணம்னு சொல்லி 8 விதமான விஷயங்கள் இருக்கு. இப்போ முதல்ல வாகீஸ்வரி பூஜைன்னு சொல்லக்கூடிய விஷயத்தை நம்ம பார்ப்போம். முதல்ல இந்த பிரயோகம் எங்க ஆரம்பிக்குது அப்படின்னா, ததா சம்ஸ்கார தீட்சார்த்தினஹ அக்னிஹித் பத்மே அப்படிங்கிற வாக்கியம். இதுக்கு மட்டும் கொஞ்சம் நம்ம டைம் எடுத்துப்போம். ததா அப்படின்னா இப்போ நம்ம முன்னாடி நம்ம சோமாசனா சொன்னார் பார்த்தீங்களா, இந்த சமய தீட்சையில் வந்து மந்திரோபதேசம் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா கிரியைகளும் செய்த ஒரு சிவ சம்ஸ்காரம் செய்யப்பட்ட ஒரு ஆன்மாவானது சம்ஸ்கார தீட்சை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விசேஷ தீட்சையை செய்ய போறாங்க. இது என்ன அப்படின்னா, நம்ம முதல்ல பார்த்தோமே, நம்ம இந்த ஜாத்யுத்தாரம் செய்யணும். ஏன்னா நம்ம பின்னாடி நம்ம பார்ப்போம் 5 விதமான தோஷங்கள் இருக்கிறதுனால இந்த மலங்களுடைய அதிகமான ஒரு சுபாவத்தினால இறைவன் நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டார். இதெல்லாம் நீங்கணும் அப்படின்னா இந்த தீட்சை மூலமாக மட்டும்தான் நிவர்த்தி பண்ண முடியும். ஏன்னா ஆகமங்கள் நமக்கு என்ன சொல்லியிருக்கு, சஞ்சிதம் ஹந்தி தீட்சையா, இந்த சஞ்சித வினையை நீக்கணும். இந்த பிராரப்த வினையை அனுபவிக்கும் பொழுது இது வாசனாதி மலங்கள் நமக்கு குறைவா இருக்கணும், ஆகாமிய வினை செய்யாம இருக்கணும் அப்படின்னா இந்த தீட்சையினால மட்டும்தான் முடியும். அப்படிப்பட்ட சம்ஸ்கார தீட்சையை நம்ம இப்ப பண்ண போறோம். இதுவரைக்கும் இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா குருவிற்கும் சிஷ்யனுக்கும் மட்டும்தான் சம்பந்தம் இருந்துச்சு. ஆனா இந்த விசேஷ தீட்சையில் என்னன்னா, அக்னிஹித் பத்மே ஓம் ஹாம் வாகீஸ்வரி நமஹ ஓம் ஹாம் வாகீஸ்வராஜ நமஹ இது பிதரவ் ஆவாகிய, இந்த 2 பேர்த்த ஆவாகனம் பண்றோம். இது ஏன் பண்றோம் அப்படின்னா, நம்மளுடைய உடம்பு எதிலிருந்து வந்திருக்கு அப்படின்னா சுக்லஸ்ரோனிதத்திலிருந்து வந்திருக்கு. மாத்ரு பித்ரு மலோத்பூதத்தில் வந்த உடம்பு வச்சுட்டு பசுக்கரணங்களை வச்சு பதியை நம்ம வந்து பார்க்கவே முடியாது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, பதி ஸ்வரூபத்தை அடையணும் அப்படின்னா பதியினால் மட்டும்தான் முடியும். அப்போ அந்த ஒரு சம்ஸ்காரத்திற்காக பதியை பரமேஸ்வரி பார்வதி பரமேஸ்வரனை வந்து அந்த அக்னியில் ஆவாகனம் பண்றோம். பண்ணிட்டு சம்பூஜ்ய அதுக்குண்டான பூஜைகளை எல்லாம் செய்து தத் சன்னிதானாய பிரத்யேகம் ஆகுதி பஞ்சகம் ஹிருதா தத்வா, வாகீஸ்வரிக்கு தனியா 5 ஆகுதிகள், வாகீஸ்வரருக்கு தனியா 5 ஆகுதிகள் எல்லாம் செய்து அதன் பிறகு நம்ம இந்த விசேஷ தீட்சையை பத்தி நம்ம பார்க்க போறோம். சிஷ்ய விஷய விசேஷ சமய சம்ஸ்கார கரண பிரகார. முதல்ல அந்த சம்ஸ்காரம் பண்ணும் பொழுது ஆச்சாரியர் என்ன பண்றார் அப்படின்னா, சிஷ்யனுடைய ஹிருதயத்தை வந்து சம்பிரோக்ஷணம் பண்றார். சிஷ்யம் அஸ்திரேன ஹிருதயே சம்பிரோக்ஷிய, அதனுடைய சம்பிரோக்ஷணம் பண்றார். அந்த மந்திரம் அடுத்து ஓம் ஹஹ அஸ்திராய பட் இது குசுமேன சந்தாட்ய, பூவினால் வந்து அந்த சிஷ்யனை வந்து புரோக்ஷணம் பண்றார். ஏன்னா நம்மளுடைய ஆகமங்கள்லாம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, கையினால குழந்தைகளை அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா, இந்த குசுமம் அப்படிங்கிறது வந்து சௌமனசிய பிரதம், நல்ல மனசு ஏற்படணும் அப்படின்னா தான் சிவபெருமானை பார்க்க முடியும். அந்த ஒரு நிர்மலாவஸ்தை நமக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக, சமலாவஸ்தை நீங்களும் அப்படிங்கிறதுக்காக நமக்கு தெய்வம் அப்படிங்கிறது என்ன, நமக்கு குருநாதர் தான். ஏன்னா நமக்கு சகலர்களாக மூன்மலம் உள்ள ஆத்மாக்களுக்கு எல்லாத்திற்கும் சிவபெருமான் வந்து காட்சி தர மாட்டார். எத்தனை கோடி வருஷம் ஜபம் பண்ணாலும் சுவாமியெல்லாம் வந்து காட்சி தர மாட்டார். யார் காட்சி தருவார்னா, நமது குருநாதர் தான் காட்சி தருவார். அந்த குருநாதர் வந்து இந்த குசுமத்தினால இந்த சிஷ்யனுடைய ஹிருதயத்தில் வந்து ஓம் மக அஸ்திராய பட் அப்படின்னு சொல்லி சந்தாடனம் பண்றார். அதன் பிறகு ஓம் ஹூம் இதி ரேச்சக யோகஸ் தத்ர பிரவிஷ்ய, இங்க பாருங்க இந்த பிக்சர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ரேச்சகம் பண்றார். அதாவது பிராணாயாமம்னு சொல்லக்கூடிய ஒரு சம்ஸ்காரம். இதெல்லாம் ஏன் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளும் இப்ப இருந்தே சந்தியாவந்தனத்துல வந்து இந்த ரேச்சகம் பூரகம் கும்பகம் எல்லாம் பண்ணி பழகணும். இந்த பிரதமம் வாமநாசேன த்விதீயம் சவ்யநாசிகா புனஸ்திருதீயம் வாமேன பிராணாயாம கிரமம் விதுகு, இந்த ரேச்சகம் பூரகம் கும்பகம் எல்லாம் செஞ்சு வந்துட்டே இருந்தோம்னா மட்டும்தான் இது மாதிரி ஆச்சாரியமாகும் பொழுது இதெல்லாம் நடக்கும். இல்லைன்னா இது ஒரு சும்மா ஒரு சம்ஸ்காரமா, இது ஒரு புக்கை படிக்கும் பொழுது அதை கேட்டுக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அந்த ஆச்சாரியர் எப்படி இருக்கணும் அப்படின்னா,
இந்த யோக பாவங்கள் எல்லாம் அவருக்கு சித்திச்சு இருக்கணும். அந்த யோக பாவத்தினால ஓம் ஹூம் இதி ரேச்சக யோக தத்ர பிரவிஷ்ய, ரேச்சகத்தினால அந்த சிஷ்யனுடைய ஹிருதயத்துக்குள்ள அந்த ஆச்சாரியர் போறார். ஏன்னா நம்மளுடைய வைபவாச்சரிய அஷ்டோத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பரயோக, அதாவது எல்லா விதமான கூடுவிட்டு கூடுபாயும் முறைகள் எல்லாத்தையும் அம்பாள் தருவாளாம். அதெல்லாம் ஏதோ ஒரு நினைச்சுட்டு இருக்கும் பரகாய பிரவேசம் அப்படிங்கிறதுலாம். ஆனால் உண்மையா பரகாய பிரவேசம் அப்படிங்கிறது அண்ணா சொன்னது போல சிஷ்யனை மேலே கொண்டு வருவதற்காக எம்பெருமான் வந்து ஒரு மானுஷ தேகம் எடுத்து வந்து நமக்காக அனுகிரகம் பண்ணக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இந்த உள்ளுக்குள்ள நம்மளுடைய ஆத்மாவிற்குள்ள அந்த ரேச்சகத்தின் மூலமாக குருநாதர் உள்ள போறார். அடுத்தது உள்ள போனையும் தத்ரஸ்தம் ஸ்புரத் தாரகாகாரம் சைத்தன்யம் விபாவிய, அந்த சிஷ்யனுடைய ஹிருதயத்தில் எப்படி இருக்குமா அந்த உயிர் அப்படிங்கிறது ஸ்புரத் தாரகாகாரம், அக்னி பிளம்பு போல நட்சத்திரத்தை போல காட்சி கொடுக்குமா. அப்படி இருப்பதாக அந்த சிஷ்யன் பாவிச்சு கொண்டு ஓம் ஹாம் ஹம் ஹாம் ஹஹும்பட் இது ஜேஷ்டயா வியோஜ்ய, ஆச்சாரியர் என்ன பண்றாரு, அந்த உடம்புக்குள்ளேயே அந்த சிஷ்யனுடைய ஆத்மா இருந்துச்சு அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது, எந்த ப்ராசஸும் பண்ண முடியாது. மலத்துக்குள்ளேயே இருந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதனால என்ன பண்றாரு, சிவபெருமானுக்கு பல்விதமான சக்திகள் இருந்தாலும் வாமா ஜேஷ்டா ரௌத்ரின்னு சொல்லக்கூடிய 3 விதமான சக்திகள், ரேச்சகம் பூரகம் கும்பகம்னு சொல்லக்கூடிய சம்ஸ்காரத்துக்கு அதிதேவதையா இருக்கக்கூடிய சக்திகளானது இதுல ஜேஷ்டா அப்படிங்கிற சக்தி அந்த உடம்புல இருந்து அந்த உசுரை மட்டும் அந்த ஆத்மாவை மட்டும் தனியா எடுக்குதான். ஓம் ஹாம் ஹம் ஹாம் ஆத்மனே நமஹ இதி ஆத்மானம் அங்குஷ முத்ரையா சோத்கிருஷ்ய வெளியில எடுத்து மூல மந்திரம் அனுஸ்மரன்னு அந்த ஆச்சாரியர் தனது குருநாதனால் உபதேசிக்கப்பட்ட பிராசாத மந்திரத்தை உச்சரித்துக் கொண்டு அந்த உயிரை தத்வாதசாந்தமானிய சிஷ்யனுடைய துவாதசாந்தத்திற்கு கொணர்ந்து சென்று அப்போ அந்த உயிர் எப்படி இருக்கும்னா முதல்ல பார்த்தீங்கன்னா ஸ்புரத் தாரகாகாரம் சைத்தன்யமா இருக்குமா. ஆனா இப்ப எப்படி இருக்கு அப்படின்னா திருநாக்ர பிந்து ரூபம் ஜீவம் விபாவிய, ஒரு புல்லுனுடைய நுனியில எப்படி ஒரு ஜலம் இருக்குமோ அது போல அந்த துவாதசாந்தத்தில் அந்த உயிர் கெஞ்சின்னு இருக்குமா. எம்பெருமான் பரமேஸ்வரனை விட்டு நான் இங்க வந்துட்டேன், திரும்பவும் என்னை கூட்டிட்டு போ சுவாமி அப்படின்னு சொல்லி கெஞ்சின்னு இருக்கிற போல இந்த திருநாக்ர பிந்து ரூபமா இந்த உயிர் இருக்குமா. அடுத்தது ஆத்ம மந்திரேன ஓம் ஹாம் ஹம் ஹாம் ஆத்மனே நமஹ அப்படிங்கிற மந்திரத்தினால் சம்ஹார முத்திரையினால் அந்த உயிரை கிரகிக்கிறாராம் அந்த ஆச்சாரியர். ஸ்வஹிருதயே பூரகேன பிரவேசிய, அந்த பூரகத்தினால் அந்த சிஷ்யனுடைய துவாதசாந்தத்தில் இருக்கக்கூடிய உயிரை இந்த ஆச்சாரியர் ரேச்சகத்தின் மூலமா உள்ள போய் எடுத்து துவாதசாந்தத்தில் வச்ச உயிரை ஸ்வஹிருதயே பூரகத்தினால் தனது ஹிருதயத்திற்குள்ள கொண்டு வராராம். அடுத்தது கும்பகேன ஆத்ம சிவோ சமரசீகிருத்திய, கும்பகம் பண்றாரா. கும்பகம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே நல்லா தெரியுமே, அதாவது அந்தர்பகி ஸ்திதம் வாயும் ந கிருண்ணாதி ந முஞ்சதி பூர்ண கும்ப சமம் யஸ்மாத் தஸ்மாத் கும்பகம் உச்சதே, மூச்சை விடவும் கூடாது இழுக்கவும் கூடாது, அதே நிலையில சிவதத்துவத்திலேயே நிற்கக்கூடிய ஒரு நிர்மலாவஸ்தை தான் கும்பகம். அந்த கும்பகத்தில் நமக்குள்ள இருக்கக்கூடிய பரமேஸ்வரனோட சமரசி பாவமாக செய்துவிடல் வேண்டும். அதுக்கப்புறம் கும்பகேன ஆத்ம சிவோ சமரசீகிருத்திய, இதற்கப்புறம் மூல மந்திரம் அனுஸ்மரன்னு மறுபடியும் பஞ்சாட்சர மந்திரத்தை பிராசாத மந்திரத்தை கூறிக்கொண்டு ஆத்ம மந்திரேன ஓம் ஹாம் ஹம் ஹாம் ஆத்மனே நமஹ அப்படிங்கிற மந்திரத்தினால உதானேன, நம்மளுடைய உடம்புல நிறைய வாயுக்கள் இருக்குன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நம்ம சாப்பிடும்போது கூட பிராணாய ஸ்வஹா அபானாய ஸ்வஹா எல்லாம் சொல்றோம். எதுக்கு அப்படின்னா இந்த ஆகாரமே நமக்கு ஒரு ஆகுதி தான் அப்படின்னு தான் நம்ம சாஸ்திரங்கள்லாம் சொல்லியிருக்கு. அப்போ உதானன் அப்படிங்கிறது கண்டஸ்த வாயுக்கு பேர் உதானன் அப்படின்னு பேர். பிரபா வியாக்கியானத்தில் அமரகோஷத்திலையும் கண்டஸ்த வாயுக்கு பேர் உதானன் அப்படின்னு பேர். அந்த உதானன் என்ன பண்ணுதான், இந்த ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாவை மேலே கொண்டு வரணும்னா இந்த உதாரணம் தான் ஹெல்ப் பண்ணணுமா. அந்தந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடியவங்களை வச்சு தான் ஆகமங்கள் அந்தந்த விஷயங்களை செஞ்சிருக்கான். எப்படி அர்ச்சகரை வச்சு ஆதிசேவர்களை வச்சு பரார்த்த பூஜை பண்ணணுமோ அதுபோல அந்த வாயுக்களை வச்சு தான் அந்த விஷயங்கள் எல்லாம் பண்ண சொல்லியிருக்கான். பிரம்மாதி தேவதாக சந்தியஜ்ய, இந்த இடத்துல நம்ம கும்பம் நித்தியமும் பூதசுத்தி பண்ணிட்டு இருந்தா மட்டும்தான் இது என்னன்னே தெரியும். ஹிருத் கண்டாதிஷு, ஹிருதய கண்ட ப்ரூமத்திய தாலு பிரம்மரந்திரம்னு சொல்லக்கூடிய 5 விதமான தேவதைகள் பிரம்மா விஷ்ணு ருத்ர மகேஸ்வர சதாசிவ தேவர்கள் எல்லாம் நீங்க தியாஜ்யம் பண்ணி அதுக்கு மேல துவாதசாந்தம் நீத்வா அந்த உயிரை ஒவ்வொரு ஸ்தானமா எடுத்துன்னு இப்ப நீங்க ஹிருதயத்தில் பாக்குறீங்க. அடுத்தது
கண்ட ப்ரூமத்திய தாலு பிரம்மரந்திராதிஷு எல்லாத்தையும் மேலே எடுத்துன்னு வந்து துவாதசாந்தன் நீத்வா, துவாதசாந்தத்தில் பரசிவன் வரைக்கும் அந்த ஆச்சாரியருக்கு அவருக்கு ஆச்சாரிய அபிஷேகம் ஆனதுனால, சிகாச்சேதனம் முதலிய பூஜைகள்லாம் ஆனதுனால அவர் துவாதசாந்தம் வரைக்கும் எடுத்துட்டு வர்றார். எடுத்துட்டு வந்து அந்த பஞ்சாட்சர மந்திரத்தினால சிருஷ்டியா ப்ரூமத்தியமானிய மறுபடியும் தன்னோட ப்ரூமத்திக்கு வந்து அந்த ஆத்மா சிஷ்யனுடைய ஆத்மாவை எடுத்துட்டு வரார். அதன் பிறகு தட்சிண நாடியா நிசாரிய மறுபடியும் தட்சிண நாடி வழியாக அந்த அக்னிக்குள்ள அந்த உயிரை வந்து கொண்டு போய் சேர்த்துறார். இந்த ஒரு ப்ராசஸ் என்னன்னா, இதுக்கு வரைக்கும் நமக்கும் ஆச்சாரியருக்கு மட்டும்தான் தொடர்பு. இந்த தடவை ஆச்சாரியர் என்ன பண்றாரு அப்படின்னா, மனுஷ தேகத்தை வந்து மறைச்சுண்டு வாகீஸ்வரி வாகீஸ்வரர்னு ஒரு தேகம் எடுத்து நமது உலகத்தினுடைய ஜெகன்மாதாவா இருக்கக்கூடிய பரமேஸ்வரி தான் இனி நமக்கு தந்தை, இனி நமக்கு தாய் அப்படிங்கிற ஒரு நிலையை கொடுக்கக்கூடிய ஒரு சம்ஸ்காரம் தான் இந்த அக்னியில நம்மளுடைய உயிரை வந்து சேர்க்கக்கூடிய ஒரு சம்ஸ்காரம். பித்ரோஹோ சம்யோகம் விபாவிய, இந்த வாகீஸ்வரரும் வாகீஸ்வரியும் சேர்ந்து இருப்பதாக பாவித்துக் கொள்ளுங்கள். ஆத்ம மந்திரேன தஸ்யாக யோனோ நிக்ஷிப்ய, ஆத்ம மந்திரத்தினால் வாகீஸ்வரி கர்ப்பநாட்யாம் வாகீஸ்வரேன க்ஷிப்யமானம் விபாவியன்னு சொல்லி அந்த உயிரை வந்து அதற்குள்ள நிக்ஷிப்பணம் பண்ணணும். அதுக்கு அடுத்தது வந்து கர்ப்பாதானாதி சம்ஸ்கார ஆபாதகம் சிவம் சம்பூஜ்ய மூலேன பஞ்சசதம் ஜுஹுயாத். கர்ப்பாதானம், பும்சவனம், சீமந்தம், ஜாதகர்மம், நாமகரணம்னு சொல்லக்கூடிய 5 விதமான சம்ஸ்காரத்திற்கும் ஒவ்வொரு சம்ஸ்காரத்திற்கும் 100 ஆகுதின்னு சொல்லி 500 ஆகுதிகள் கொடுக்க சொல்றார். இது வெறுமன ஆகுதிகள் மட்டும் கிடையாது. இந்த கர்ப்பாதானம் முதலிய சம்ஸ்காரங்கள் எல்லாம் இந்த ஆகமத்தில் இருக்கக்கூடிய நமக்கு பண்ணிக்கூடிய கர்ப்பாதானம் முதலது போல கிடையாது இது. ஏன்னா கர்ப்பாதானம் அப்படிங்கிறது மாயா கர்ப்பத்தில் ஜனிச்சிருக்கக்கூடிய நம்மளையெல்லாம் சிவகர்ப்பத்துக்குள்ள வைக்கிறதுனால அதுக்கு பேர் கர்ப்பாதானம். அந்த சித்திக்காக 100 ஆகுதிகள் கொடுக்க சொல்றார். அடுத்தது பும்சவனம். பும்சவனம் அப்படின்னா நமக்கு சமலம் அப்படிங்கிறது மலத்தோட மலத்தன்மைகள் நமக்கு அதிகமாக இருக்குமா. ஆனால் இந்த இடத்துல இந்த பும்சவனம் பண்ண பண்ண நிர்மலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆணவ மலத்தினுடைய சேட்டைகள்லாம் குறைஞ்சிருக்குமா. அதுக்கு செய்யறதுக்கு பேரு பும்சவனம் அப்படின்னு பேரு. சீமந்தம் அப்படிங்கிறது என்னன்னா, மாயா புவனத்தில் இருக்கும் நம்மள மேல இருக்கக்கூடிய புவனங்கள் தாண்டி நிர்வாண தீட்சையில புவனாத்வாவில் சோதனம் பண்ணக்கூடிய ஒரு சம்ஸ்காரம் செய்யக்கூடிய உன்னதம்னு சொல்லக்கூடிய அந்த நிலைக்கு கொண்டு போறதுனால அதுக்கு பேர் சீமந்தோன்னயனம் அப்படின்னு பேராம். சிவபெருமானால் ஏற்படப்பட்ட ஒரு ஜென்மாங்கிறதுனால அதுக்கு ஜாதகர்மம், சிவபெருமானே சிவஸ்துவம் அப்படிங்கிறதுக்கு பேரு நாமகரணம். இப்படிப்பட்ட சம்ஸ்காரங்கள் எல்லாம் சித்திக்கிறதுக்காக 500 ஆகுதி கொடுக்கிறார். இந்த ஆகுதி கொடுத்து இந்த ஆகுதியில வரக்கூடிய நெருப்பை வச்சு நம்ம யார் என்ன அப்படின்னு அந்த ஆச்சாரியர் வந்து தெரிஞ்சுப்பார் அப்படின்னு சொல்றார். அதான் 2வது டாபிக், அக்னி ஸ்வரூபத்தை கொண்டு சிஷ்ய பாப லட்சணம் அறிதல். நேர ஸ்லோகத்துக்கு போய்க்கலாம். இந்த ஸ்லோகம் விஷ்டா கந்தே சபூஹர்த்தா பிரம்மஹா குருதல்பகஹ சுராபோ குருஹந்தாச்ச கோக்னஸ்ச கிருதநாசனஹ. அந்த அக்னி எரிஞ்சின்னு இருக்கக்கூடிய அக்னியினுடைய வாசம் வந்து மலத்தினுடைய வாசனை வந்துச்சு அப்படின்னா இவன் பூஹர்த்தா, இந்த ஜென்மாவிலோ எந்த ஜென்மாவிலோ பூமியை திருடிய ஒரு பாபம் செய்தவனாக இருக்கக்கூடியவன், பிரம்மஹான்னு சொல்லக்கூடிய பிரம்மஹத்தி தோஷம் இருக்கக்கூடியவன், குருதல்பகஹ குருவினுடைய பொருளுக்கு ஆசைப்பட்டவன், சுராபோ சுராபானம் முதலிய பொருள் அருந்தியவன், குருஹந்தாஜ குருவை அழித்தவன், கோக்னஸ்ச பசுமாடுக்கு தொந்தரவு செஞ்சவன், கிருதநாசனஹா நன்றியை மறந்தவன். இந்த ஒரு குணங்கள் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அந்த 500 ஆகுதி பண்ணக்கூடிய அக்னியினுடைய வாசனை வந்து விஷ்டாகந்தமா இருக்குமா. இல்ல இந்த தோஷம்லாம் அவனுக்கு இல்ல அப்படின்னா அது சுகந்த பரிமள வாசங்களா இருக்குமா. இதை வச்சு இந்த தோஷங்கள்லாம் இந்த சிஷ்யனுக்கு இல்ல அப்படின்னு தெரிஞ்சுப்பார். அடுத்தது கிருஷ்ணேக்னௌ சவகந்தேச்ச கர்ப்ப பர்த்ரு விநாசனா. கர்ப்பிணிக்கு செய்யக்கூடிய துரோகம், தன் மனைவி கர்ப்பமா இருக்கும் பொழுது அவளுக்கு செய்யக்கூடிய துரோகங்கள் முதலிய தோஷங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னா நெருப்பு வந்து கருப்பு நிறமா இருந்து ஒரு பிணவாடை ஏற்படுத்துச்சு அப்படின்னா இந்த தோஷம்லாம் இவனுக்கு இருக்கு அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பிரமதி ஸ்ரீவதே வன்கிகி. இங்கும் அங்குமாக அந்த அக்னியானது அலைஞ்சிருச்சு அப்படின்னா இவன் பெண்களுக்கு துரோகம் விளைவித்தவன், பெண்களை கொன்ற ஒரு தோஷம் உள்ளவன் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது கம்பதே ஹேமஹர்த்தரி. அதாவது அக்னி வந்து நடுங்குச்சு அப்படின்னா பொன் அதாவது தங்கத்தை எல்லாம் திருடன ஒரு தோஷம் அப்படிங்கிறது வந்து அக்னி வந்து கம்பனம் ஆகுமா. அடுத்தது வதே ஸ்புடதி பாலஸ்ய. அக்னி வெடிச்சது அப்படின்னா சிறுவர்களை கொன்ற சிறுவர்களுக்கு செய்த துரோகங்கள்லாம் வந்து நமக்கு வந்து அக்னி வந்து வெடித்தல் மூலமாக காண்பிச்சு கொடுக்குமா. நிஸ்தேஜா கர்ப்பகாதகே.
அபாஷன் போன்ற கருச்சிதைவுகள்லாம் செஞ்சுன்னு வந்திருந்தோம் அப்படின்னா அக்னியினுடைய தேஜஸ் குறைஞ்சு நிஸ்தேஜமா இருக்குமா. இது விஜாபிய இது போல விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுண்டு நவாத்மனா ஓம் ஹசக்ஷ மலவரய ஓம் நவாத்மனே சிவாய நமஹ இத்யந்தேன தத் பாப குருத்வ லகுத்வானுகுணம் சதாதிகம் ஜுஹுயாத். இந்த மந்திரத்தை இந்த சிஷ்யனுடைய அக்னி லட்சணத்தை வச்சு இவனுடைய பாபத்தினுடைய அளவை வச்சு, அதாவது குருத்வமா லகுத்வமா, நிறைய பாபம் இருந்ததுன்னா 1000 ஆகுதி கொடுக்கணும், இல்லை அப்படின்னா 100 ஆகுதிகளாவது கொடுத்து இதனுடைய சிஷ்யனுடைய பாபத்தை எல்லாம் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு நிலை அடைதான். இப்படி செஞ்சதுக்கு அப்புறம் அந்த 500 ஆகுதி எல்லாம் பூர்த்தி கொடுத்தா இந்த மாதிரி அக்னி தேஜஸோட காட்சி அளிக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறோம். அடுத்தது ஜாத்யுத்தாரம். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இது விசேஷ தீட்சையில் கிடைக்கக்கூடிய ஒரு வரப்பிரசாதம் நமக்கு. இது 6 விதமான தோஷம் இருக்கு. என்ன அப்படின்னு பார்ப்போம். ததோ யோனி பீஜ ஆகார பாவ தேக விசுத்தோ த்விஜோ பவத்விதி விஜ்ஞாபிய மூலேன த்ரயம் த்ரயம் தத்வா ருத்ராம்சோ பவத்விதி விஜ்ஞாபிய ஆகுதி த்ரயம் தேயம். இதுதான் வாக்கியம். இது என்ன அப்படின்னா, இதுல முதல் தோஷம் அப்படிங்கிறது யோனி, தாய் சம்பந்தமான விஷயங்கள், அதனுடைய கர்ம வினைகள்லாம் நம்மளை தாக்கி இருக்கும். அடுத்தது பீஜம், தந்தை, சுக்லஸ்வாடிதம்னு சொல்லக்கூடிய அந்த தந்தை யோனிக்கு காரணமா இருக்கக்கூடிய அந்த பீஜத்துக்கு காரணமா இருக்கக்கூடிய தந்தையினுடைய கர்ம வினைகள்லாம் நம்மளை தாக்கி இருக்கலாம். அடுத்தது ஆகாரம். நம்ம ஆகாரம் அப்படிங்கிறது உச்சிஷ்ட போஷணம், அதாவது நம்ம எதெல்லாம் சாப்பிடணுமோ அதெல்லாம் விட்டுட்டு எதெல்லாம் சாப்பிட்றோமோ அந்த தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆகும் பொருட்டு. அடுத்தது பாவம், நமது எண்ணங்கள், எண்ணத்தினால் நம்ம செய்யக்கூடிய அனைத்து பாபங்களும் நீங்குவதற்காக தேகம், இந்த தேகத்தில் இத்தனை மணிக்கு எந்திரிக்கணும் அப்படின்னு ஆகமங்கள் இருக்கு. அப்படி எந்திரிக்கல அப்படின்னா ஸ்மசான சதுஷம் கிரகம்னு இருக்கு. எத்தனை நாள் நம்ம அப்படி தூங்கி இருப்போம். இது போல தோஷங்கள்லாம் நீங்கிறதுக்காக சுவாமி மூல மந்திரத்தினால் 3 ஆகுதி பிரத்யேகம் கொடுக்க சொல்றார். அதாவது யோனி விசுத்தோ த்விஜோ பவ, பீஜ விசுத்தோ த்விஜோ பவ அப்படின்னு ஒவ்வொன்றுக்கும் இந்த 5 விதமான கர்ம வினைகளை எல்லாம் நீக்கி உண்மையான த்விஜனாக, இருபிறப்பு அப்படிங்கிறது 2 விதமான பிறப்பு இருக்குன்னு சைவ பரிபாஷா மஞ்சளிலுக்கு. ஒன்று பிரசவத்தின் மூலமாக, இன்னொன்று தீட்சையின் மூலமாக அப்படின்னு. இந்த 2வது உண்மையான பிறப்பு அப்படிங்கிறது இந்த தீட்சையின் மூலமாக நமக்கு கிடைச்சிருக்கு. அதை தான் காமிகாகமம் விப்ராதயோபி சூத்ராசியு குணம் தஸ்மாத் சமுத்தரேத் சூத்ராதி ஜாதி முத்ரித்ய ஸ்வாஹாந்தேனைவ மூலதः ஹுத்வாஹுதி த்ரயம் பశ్చాத் சிவம் பிரதி வதேமிதம் ஆகார பாவ தோஷாபியாம் யோனி பீஜ சரீரதः சுத்தோத்விஜோ பவந்த்வாத்மா பகவன் பரமேஸ்வரான்னு சொல்லி அந்த ஆச்சாரியர் எம்பெருமான் கிட்ட பிரார்த்தனை செய்கிறார். அதன் பிறகு ஒவ்வொரு விதமான ஆகுதிகள் கொடுக்கும் பொழுது ஒவ்வொரு தோஷங்கள் நீங்கும் பாருங்க. இப்போ முதல்ல யோனி பீஜத்தினுடைய தோஷம், யோனியினுடைய தோஷம் நீங்குது. அடுத்தது பீஜத்தினுடைய தோஷம் நீங்குது, ஆகாரத்தினுடைய தோஷம் நீங்குது, பாவத்தினுடைய தோஷம் நீங்குது. அடுத்தது சரீரத்தினுடைய தோஷம் நீங்குது. இப்படி நீங்கினதுக்கு அப்புறம் ருத்ராம்சம் அப்படின்னு ஒரு அம்சம் நமக்கு கிடைக்குதுன்னு நினைச்சுக்கிறோம். நம்ம ருத்ராம்சோ பவத்விதி விஜ்ஞாபிய ஆகுதி த்ரயம் தேயம். இந்த இடத்துல நம்ம ருத்ரர் ஆயிடுறோமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தத் கர்ப்ப யோக்கியதா நாம ருத்ராம்சத்துவம் நருத்ரதா. இந்த கர்ப்பத்தில் ஜனிக்கக்கூடிய அம்சம் தான் உனக்கு வருதே ஒழிய நீ ருத்ரராக முடியாது அப்படிங்கிற மலத்தை அந்த இடத்துலயும் நமக்கு பிரபா வியாக்கியானர் நமக்கு அடக்கிறார். அடுத்தது யஜ்ஞோபவீதம். ததனு ஸ்வஜாதீஷாபிமந்திரிதம் வர்ணானுகுணசரம் யஜ்ஞோபவீதம் தத்வா மூலேன அஷ்டோத்தர சதம் தத் தசாம்சதோ பிரம்மாண்டேஷ்ட ஹுத்வா அப்படின்னு இருக்கு. இந்த இடத்துல ஸ்வஜாதீஷாபிமந்திரிதம் அப்படின்னு இருக்கு. ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒவ்வொரு வர்ணத்திற்கும் ஒரு அபிமந்திரண தேவதைகள் இருக்கு, அந்தந்த அளவு இருக்கு. அதன்படி தான் நம்ம யஜ்ஞோபவீதம் தாரணம் பண்ணணும்னு ஆகமங்கள் சொல்லியிருக்கு. அதை நம்ம பார்ப்போம். புருஷாகோர வாமாஜ மந்த்ரா விப்ராதிஷு கிரமாத் ஸ்வஸ்வ ஜாத்யுக்த மந்திரேன தாரியம் தத் உபவீதகம் கார்பாச நிர்மிதம் சூத்திரம் திரிகுணம் திரிகுணீகிருதம் சூத்திரம் ததேகம் சூத்ரானாம் வைஷ்யானாம் த்விசரம் பவேத் திரிசரம் க்ஷத்ரியானாம் து விப்ரானாம் சப்தசம்ಖ್யகம். இந்த இடத்துல பிராமண வைஷ்ய க்ஷத்ரிய, பிராமண க்ஷத்ரிய வைஷ்ய சூத்ரர்கள் இந்த அளவில் பார்த்தோம்னா தத்புருஷ மந்திரம் பிராமணனுக்கு,
அகோர மந்திரம் வந்து க்ஷத்ரியனுக்கு, வாமதேவ மந்திரம் வந்து வைஷ்யனுக்கு, சத்யோஜாத மந்திரம் வந்து சூத்ரனுக்கு. இந்த மந்திரத்தை அபிமந்திரணம் செய்து சூத்திரம் ததேகம் சூத்ரானாம், சூத்ரனுக்கு வந்து ஒரே ஒரு சரம் யஜ்ஞோபவீதமும், வைஷ்யானாம் த்விசரம் பவேத், வைஷ்யர்களுக்கு 2 சரமும், திரிசரம் க்ஷத்ரியானாம் து, க்ஷத்ரியனுக்கு வந்து 3 சரமும், விப்ரானாம் சப்தசம்சகம் 7 விதமான சரங்களை கொண்டது விப்ரர்களுக்கு. இன்னொரு இடத்துல பஞ்சம் அப்படின்னு சொல்லியிருக்கு, இன்னொரு இடத்துல 9ன்னு சொல்லியிருக்கு. இது போல பல பல ஆகமங்கள்ல அந்த யஜ்ஞோபவீதத்தை வந்து விசேஷமா நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. இதெல்லாத்தையும் என்ன பண்ண சொல்றாரு அப்படின்னா, மூலேன அஷ்டோத்தர சதம், இது சித்திக்கிறதுக்காக மூலமந்திரத்தினால் வந்து 108 ஆகுதி கொடுக்க சொல்றார். அதனுடைய 10ல் 1 பங்காக வந்து 11 ஆவர்த்தி ஈசானாதி பஞ்சபிரம்மம் ஹிருதயாதி ஷடங்கங்களை ஹோமம் பண்ண சொல்றார். அதன் பிறகு கர்ப்பாதானாதி சம்ஸ்காரான்னு பஞ்ச ஹிருதயாங்க மந்திரைஹி பிரத்யேகம் பஞ்ச பஞ்ச ஆகுத்தியா அக்னேரிவ கிருத்வா. நம்ம கர்ப்பாதானம் நம்ம அக்னி காரியத்தில் பண்ணும்போது என்ன பண்றோம், ஹிருதயாய நமகான ஆகுதி கொடுக்கிறோம், திலேஹி ஆகுதி திரையும் கொடுக்கிறோம்ல, அதே போல கர்ப்பாதானாதி சம்ஸ்காரம் 5ற்காக ஒவ்வொன்றுக்கும் வந்து 5 ஆகுதிகள் வந்து கொடுக்க சொல்றார். ஹிருதயாய ஸ்வாஹா, ஹிருதயாய ஸ்வாஹா, ஹிருதயாய ஸ்வாஹா, ஹிருதயாய ஸ்வாஹா, ஹிருதயாய ஸ்வாஹா கர்ப்பாதானம். பும்சவனத்துக்கு வந்து சிரோ மந்திரம். இப்படி ஒவ்வொரு மந்திரங்களும் கொடுத்து அக்னிக்கு செய்வதற் போல் செய்து சிவஸ்வமிதி சம்போத்திய. அப்போ இந்த சரீரம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து தெளிவாயிட்டே இருக்கு. ஆணவமலம் அதிகமா இருக்கும் காலத்துல நம்ம எப்படி இருக்கோம், கேவல நிலையில இருக்கும். அப்போ சுவாமி சகல நிலையில என்ன கொடுக்கிறார், தனு கரண புவன போக்கியங்களை கொடுக்கிறார். இதெல்லாம் செய்யக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்குன்னா குருநாதருக்கு தான் இருக்கு. அதான் சொல்றார், குருமூர்த்திம் சமாஸ்தாய மந்த தீவிராதி பேததா சக்தியா சம்புஷ்ச குருதே சாதீக்ஷா சாதிகாரிணி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சக்தியான திருவருளோடும் சக்தியான பரமேஸ்வரனாலும் செய்யக்கூடிய தீட்சை தான். இப்படிப்பட்ட இந்த தீட்சையை வந்து சிவஸ்துவம், இவன் சிவனினுடைய சொத்து, இவன் சிவனாக கடவான் அப்படின்னு சொல்லி இந்த பூர்ணாகுதியை செய்தல் வேண்டும் அப்படின்னு சொல்றார். அதுக்கப்புறம் பశ్చాத்து ஜ்வாலாக்ர சமவர்ச்சசம் ஆத்மானம் சம்ஹார முத்ரையா உத்ருத்ய. அதன் பிறகு அக்னி ஜுவாலையின் உச்சியிலே இருக்கக்கூடிய ஜுவாலை போல் எந்த விதமான மலத்தினுடைய தொடர்பும் இல்லாமல் எம்பெருமானுக்கு அடிமை என்று நினைக்கக்கூடிய ஒரு ஆத்மாவை ஆச்சாரியர் சம்ஹார முத்ரையினால் எடுத்து பூர்வவத்து நிஜ ஹிருதயாம்புருக நிவிஷ்டம் விதாய, ஆச்சாரியர் தனது ஹிருதயத்திலே அந்த உயிரை வந்து ஸ்தாபனம் பண்ணிக்கிறார். பண்ணி முன்பு செய்தது போல் கும்பகம் கிருத்வா, அதே போல் கும்பகம் செய்கிறார். மூல மந்திரத்தை சொல்லிண்டே கும்பகத்தை பண்றார். ஆத்ம சிவோ சமரசீகிருத்திய, இந்த ஆத்மா இந்த வாகீஸ்வரி வாகீஸ்வரிடம் இருந்து உண்டான ஆத்மாவை என் குழந்தையா நீ வந்து எனக்கு கொடுத்துருக்க, அதனால இந்த குழந்தைக்கு இனிமேல் புத்திரகன் அப்படின்னு பேர். யாருக்கு புத்திரகன்? பார்வதி பரமேஸ்வரனுடைய புத்திரகன், அபரநாமமா இருக்கக்கூடிய தன்னுடைய குருநாதருடைய புத்திரகன். இதுக்கு முன்னாடி நம்மளுடைய அப்பா அம்மா யாருன்னு கேட்டா நம்ம அவாள்லாம் சொல்லுவோம். அதனாலதான் நம்மளுடைய ஆசோச்ச காண்டத்தில் குருநாதருடைய மரணத்திலையும் ஆசோச்சம் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து குறிப்பிட்டிருக்கார். அடுத்தது ஆத்ம சிவோ சமரசீகிருத்திய விஸ்லிஷ்ய, அந்த உயிரை வந்து அந்த குருநாதருடைய ஆத்மாவிலிடம் பிரித்து மறுபடியும் ஹிருத் கண்ட பூமத்திய தாலு பிரம்மரந்திராதி ஸ்தானங்கள் எல்லாம் வந்து அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை வந்து உச்சரித்து கொண்டு அந்த உயிரை மேலே எடுத்து உத்பவ முத்திரையினால் ஓம் ஹாம் ஹம் ஹாம் ஆத்மனே நமஹ இதி சிஷ்ய போகாயதன தேகே நிக்ஷிப்பிய, இந்த போகத்தை அனுபவிக்கத்தக்கதான இந்த தேகத்தில், ஏன்னா நமக்கு இந்த போகாயதன சரீரம் அப்படிங்கிறது எப்படி கிடைச்சிருக்கு அப்படின்னா குருநாதருடைய அனுகிரகத்தினால. அதாவது பரமேஸ்வரி வந்து தன்னிலைமை மண்ணுயிர்கள் சாரத்தரும் சக்தி பின்னமிலான் எங்கள் பிரான் அப்படின்னு ஒரு திருவருட்பயன்ல பாடல். என்னன்னா தன்னிலைமை மண்ணுயிர்கள், தன்னிலைமை அப்படிங்கிறது அண்ணா சொன்னது போல சிவதத்துவம். இந்த சிவதத்துவம் அல்ல, ஜடத்தில் இருக்கக்கூடிய இந்த தடஸ்தாவத்தில் இருக்கக்கூடிய சிவதத்துவம் அல்ல, ஸ்வரூபத்தில் இருக்கக்கூடிய சிவதத்துவம். தன்னிலைமை மண்ணுயிர்கள், இந்த உயிர்கள் பிருத்திவியில் இருக்கக்கூடிய அனைவரும் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தன்னிலைமை மண்ணுயிர்கள் சாரத்தரும் சக்தி பின்னமிலான் எங்கள் பிரான். பரமேஸ்வரனுடைய அனுகிரகம் இல்லை அப்படின்னா இந்த ஆத்மா பரமேஸ்வரனை பார்க்கவே முடியாது. அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பரமேஸ்வரி ஸ்வரூபமா இருக்கக்கூடிய இந்த ஆச்சாரியர் என்ன பண்றார் அப்படின்னா
அப்படின்னா போகாயதன தேகே நிக்ஷிப்ய, போகத்தை அனுபவிக்கத்தக்க இருக்கக்கூடிய இந்த சிஷ்யனுடைய தேகத்துல இந்த உயிரை கொண்டு வந்து மறுபடியும் விடுறார். இதுக்கு முன்னாடி விடும் பொழுது எதுவுமே தெரியாத ஒரு ஆத்மா இப்போ எம்பெருமான் யார் என்னன்னு தெரிஞ்சிருக்கக்கூடிய ஆத்மாவா வந்து இந்த சிஷ்யனுடைய போகாயதன தேகத்தில் வைக்கிறார். அடுத்தது வாகீஸ்வரி வாகீஸ்வரோ சந்தர்ப்பிய, அந்த வாகீஸ்வரிக்கும் வாகீஸ்வருக்கும் செய்யக்கூடிய தர்ப்பணங்கள் எல்லாம் செய்து ஹோமங்கள்லாம் செய்து விசர்ஜனம் பண்றார். இதுக்கு முன்னாடி வாகீஸ்வரி வாகீஸ்வரர் இருப்பாங்க. விசர்ஜனம் பண்ணும்போது ஸ்மரந்து தேவமாவாகிய விஸ்மரந்து விசர்ஜனம். அடுத்த ஸ்லைடு. அடுத்தது பிராயஷ்சித்தார்த்தம் மூலேன சதம் சஹஸ்ரம் அர்த்தம் வா ஹுத்வா. இதுவரைக்கும் செஞ்ச சம்ஸ்காரம், சாமானிய சமயத்திலிருந்து விசேஷ சமயம் வரைக்கும் செஞ்ச சம்ஸ்காரத்தில் நமது தெரிஞ்சும் தெரியாமலும் சிஷ்யனுக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் அந்த எல்லா விதமான தோஷங்களும் நீங்குவதற்காக 1000 ஆகுதி 500 ஆகுதி 100 ஆகுதி செய்தல் வேண்டும் அப்படின்னு சொல்றார். பூர்ணாமிதாய அக்னிஸ்தம் அர்ச்சாபயித்வா. முதல்ல சிஷ்யனை வந்து இதுதான்ப்பா அக்னி, எப்படி மண்டலத்தில் வந்து சுவாமியை காமிச்சு கொடுத்தாரோ அதுபோல அருணாச்சலத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஜோதி பிழம்பா இருக்கக்கூடிய பரமேஸ்வரனை பிரம்மா விஷ்ணு பார்க்க முடியல, ஆனா அந்த சிஷ்யன் பார்க்க முடியுது. அக்னிஸ்தம் அர்ச்சாபயித்வா. ஏன்னா இந்த அக்னி எப்படி இருக்கார் அப்படின்னா பிந்துஸ்தானாது பரேஷாக்கியாது க்ஷோபாத் சஞ்சாயதே நலஹா அத்தஸ்தத்ரூபம் அபலம் கோட்டி மார்த்தாண்ட சன்னிபம். இந்த அக்னி வந்து வெறும்னா நெய்யூத்திர எரிஞ்ச அக்னி கிடையாது, இது கோட்டி மார்த்தாண்ட சன்னிபமான இருக்கக்கூடிய அக்னியை வந்து நீ பிரார்த்தனை பண்ணிக்கொண்டு காரணாகமத்தில் அக்னிகாரிய விதிப்படலத்தில் சொல்லியிருக்கு. அடுத்தது சமயோபதேசம். பிரணிபாதன் சாத்மனி காரயித்வா, நீ என்ன நமஸ்காரம் பண்ணிக்கோ, உனக்கு ஆசீர்வாதம் பண்றேன் அப்படின்னு எல்லாத்தையும் நமஸ்காரம் பண்ண சொல்றார். அக்னிக்கும் மண்டலேஸ்வரருக்கும் கும்பத்திற்கும் தனக்கும் ஆசீர்வாதம் பண்ண சொல்றார், அதை நமஸ்காரம் பண்ண சொல்றார், ஆசீர்வாதம் பண்றார். சிவ அக்னி குரு சபர்யாசு, அதாவது சிவபெருமானுக்கு சேவை செய்வதற்கும் அக்னிக்கு பூஜை செய்வதற்கும் குருநாதருக்கு சுஷ்ரூஷை பண்றதற்கும் இனிமேல் உனக்கு அதிகாரம் உண்டாகுக. சிவசாஸ்திர ஸ்ரவணே, சிவாகமத்தை படிக்கக்கூடிய யோக்கியத்தை உண்டாகட்டும். நிர்வாண தீட்சாயாஞ்ச யோக்கியஸ்துவம், நிர்வாண தீட்சை செய்யக்கூடிய ஒரு யோக்கியம் உண்டாகுக அப்படின்னு சொல்லி ஜாத இத்யுக்த்வா சமயான் உபதிஷேத், அதன் பிறகு சமயத்தை உபதேசிக்கிறார். இதுதான் முக்கியமான விஷயம். ஒரு 2 நிமிஷத்தில் முடிச்சிடுறேன். நனிந்தேது காரணம் தேவம் நசாஸ்திரம் தேன பாஷிதம், எப்பொழுதும் எம்பெருமானை நிந்தித்தல் கூடாது. நஷா அதாவது எம்பெருமானை நிந்திக்க கூடாது, அவரால் அருளப்பட்ட வேத சிவாகமத்தையும் நிந்திக்க கூடாது. அதில் இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்திலையும் சின்ன சந்தேகம் கூட வரக்கூடாது. நகுரும் சாதகம் செய்வ, ஆச்சாரிய அபிஷேகமானவா சாதகாபிஷேகமானவா இவ யாரையும் நிந்திக்க கூடாது. லிங்கச்சாயா நலிங்கையே, லிங்கத்தினுடைய நிழலை தாண்டக்கூடாது. நாத்யா லங்கன நிர்மால்யம் நதத்யா சிவதீட்சிதே, நிர்மால்யத்தை அதாவது சண்டேஸ்வர நிர்மால்யத்தை நம்மளும் சாப்பிடக்கூடாது, சிவதீட்சை ஆனவாளுக்கும் கொடுக்கக்கூடாது. சிவாக்னி குரு பூஜாச்ச கர்த்தவ்யா ஜீவிதாவதி, சிவபெருமானையும் அக்னி காரியத்தையும் குருநாதரையும் உயிர் இருக்கும் வரைக்கும் வந்து நம்ம விடக்கூடாது அப்படின்னு சமய உபதேசத்தை பண்ணி சபீஜ நிர்பீஜம்னு சொல்லக்கூடியது 2 விஷயம் தான். சபீஜம் அப்படிங்கிறது வந்து ஆச்சாரிய அபிஷேகம் ஆனவாளுக்கும் சாதகாபிஷேகம் நிர்வாண தீட்சை ஆனவாளுக்கும், நிர்பீஜம் அப்படிங்கிறது சமய தீட்சை ஆனவாளுக்கும் விசேஷ தீட்சை ஆனவாளுக்கும் ஒரு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. இந்த இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா சமய ஆச்சரண சதுர பிரகாரா பாலாதீனாம் ஏதானு சமயானு மூலேன அஷ்டோத்தர சத ஹோமேன விசோத்திய. சின்ன குழந்தைகள் 16 வயதிற்கு இருக்கக்கூடிய குழந்தைகள், அப்புறம் வந்து பெண்கள், அப்புறம் வந்து வயதான ஸ்திரீகள், இவாளெல்லாம் இந்த நியமங்கள் எல்லாம் கடைபிடிக்க முடியாது. அதனால அதற்காக மூலமந்திரத்தினால் 108 ஆகுதிகள் வந்து அப்பவே ஆச்சாரியர் செஞ்சார். யதாசக்தி ததீத, எதுவுமே செய்யாம இருக்கக்கூடாது, உன்னால முடிஞ்சதை செஞ்சுட்டு வா அப்படின்னு சொல்றார். கடைசி பாயிண்ட் விரதாங்க தானம் ஸ்வீகரணம். பிரம்மச்சரியாசிரம ஸ்வீகார காமஸ்ய தத் விரதாங்க தான விதிகி. சிவாசிரம அபிலாஷினே விரத்தினே, சிவாசிரமம்னு சொல்லக்கூடிய இந்த சைவ சமயத்திற்கு வரக்கூடிய ஆசை உள்ள சிஷ்யனுக்கு இந்த இடத்துல விரதம் அப்படிங்கிறது வந்து 2 விதமா இருக்கு. நைஷ்டிக பிரம்மச்சாரி பௌதிக பிரம்மச்சாரின்னு 2 விதமான பிரம்மச்சாரி இருக்காங்க. அதுல வந்து தண்ட கௌபீன பஸ்ம உபவீத சிகாமணின்னு ஜடாயுக்தான் வா பிருதக் பிருதக் பாத்ரேஷு ஏக பாத்ரேவ ஆரோபிய. தண்டம் கௌபீனம் பஸ்மம் உபவீதம் சிகாமணி, இது 5 வச்சுட்டீங்கன்னா ஈசானாதி பஞ்சபிரம்மங்களால ஹோமம் பண்ணணும். ஜடாமணின்னு சொல்லக்கூடிய 6வது வச்சுட்டோம்னா ஹிருதயாதி மந்திரங்களை ஹோமம் பண்ணணும். ஜடைனா தலைவாராம விட்டு வர்றது கிடையாது. ஜடை இது வந்து
38, 11, 5, 7ன்னு தனியா பிரிச்சு அதுக்கெல்லாம் சம்ஹிதா ஹோமங்கள் சம்பாத ஹோமங்கள்லாம் பண்ணி வைக்கக்கூடியதா உண்மையான ஜடை அப்படின்னு ஆகமங்களை குறிப்பிட்டிருக்கு. சிவாக்னி குரு கும்ப சாட்சி கந்த தியாத், இவர்களுடைய சாட்சியில இந்த பொருள்களை எல்லாம் தரணும்னு ஆகமங்கள் சொல்லியிருக்கு. இப்படிலாம் பண்ணதுக்கு அப்புறம் சோபி சிவாதீன் பிரசாத்ய பிரதிகிருஹியாத், எம்பெருமானுடைய பரிபூர்ணமான பிரசாதம் கிடைக்குது. என்ன பிரசாதம் அப்படிங்கிறது தான் இங்க முக்கியம். ஸ்ரீகண்ட புவனம் கச்சேத் சிவஹஸ்த பிரபாவதா, இந்த ஆச்சாரியனுடைய சிவஹஸ்தத்தினுடைய ஹஸ்தமஸ்தக தீட்சையினால என்ன கிடைக்குது அந்த சிஷ்யனுக்குன்னா ஸ்ரீகண்ட புவனம்னு ஒரு புவனத்துக்கு கிடைக்குது. இத்தோட இந்த சிஷ்யன் விசேஷ தீட்சையோட நின்ற மாட்டான். நிச்சயம் நித்தியம் பூஜை பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு சிஷ்யனா இருந்தா நிச்சயம் ஆச்சாரியர்கிட்ட போய் எனக்கு நிர்வாண தீட்சை பண்ணி வைக்கணும், ஆச்சாரிய அபிஷேகம் பண்ணி வைக்கணும்னு கேட்பான். அப்படிப்பட்ட ஒரு நிலை கிடைச்சு நம்ம எல்லாரும் எம்பெருமானுடைய திருவடியில இருக்கணும்னு சொல்லி வாய்ப்பளித்த பெரியோர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் தெரிவிச்சுட்டு என்னுடைய உரையை நிவர்த்தி பண்ணேன்.